வியூஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம், இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வித்யுத்தோட ஆனுவல் டே ஃபங்க்ஷன், அதுக்கு தான் வந்து போக போகிறோம். ஸோ வித்யுத் வந்து ஆனுவல் டேயில் வந்து டான்ஸ் ஆட போகிறோம். அதுக்கு நல்லா ப்ராக்டிஸும் பண்ணியிருக்கான். ஸோ அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்மளோட யார் இருக்கார் பார்த்தீங்கன்னா, வித்யுத் இருக்கார். வித்யுத் வந்து சொல்லுவார், அவர் உங்களை இன்வைட் பண்ணுவார். அவரை டான்ஸே பாருங்கள், வந்து உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். வித்யுத் காஸ்டியூம் பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வித்யுத் ராஜஸ்தான் காஸ்டியூம் போட்டிருக்கான். இதில் தான் இன்றைக்கி டான்ஸ் ஆட போகிறான். என்ன வித்யுத்? இன்னைக்கு ஸ்கூல் போய் டான்ஸ் ஆடிட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். சரி, பார்க்க வரலாமா? பார்க்க வேணாம். இன்னைக்கு என்னென்ன பண்ண போகிற? டான்ஸ் மட்டும் பண்ண போறியா இல்லை வந்து வேறு எதுவும் பண்ண போறியா? ஸ்டோரி சொல்ல போறியாம்ல? சரி, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஸ்டோரி டெல்லிங். இதான் இன்றைக்கி வித்யுத் ட்ரெஸ்ஸோட காஸ்டியூமா? ராஜஸ்தான் காஸ்டியூமா? டான்ஸ் பார்க்கலாங்களா? வரலாம் தானே? போன வாட்டி மாதிரி ஒழுங்காக டான்ஸ் ஆடுவல்ல? டான்ஸ் ஒழுங்காக பண்ணுவல்ல? ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கல? ஓகே தானே? போகலாமா? சிரிச்சுக்கிட்டே சொல்லு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வாலாம். சரி வாங்க போகலாம், டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ரெடி ஆகுங்க, வாங்க வாங்க வாங்க. டேய், இந்த கேப் என்னடா உடுக்கு போய் எடுத்துட்டு வந்திருக்கேன்? இது நான் ராஜஸ்தான் கேப்பா? நல்லா இருக்கேடா. ஜி, சப்பாத்தி கிடைக்குமா? சொல்லுங்க ஜி, கிடைக்குமா? சரி வாங்க போடா. இது ட்ரெஸ்ஸை பாருங்க பின்னாடி இருக்கு. நீ வரவழியில் தூங்கிட்டே தானே? ஏன் தூங்கணும்? மத்தியானம் டைம் நானும் தூங்கிட்டியா? சொல்கிறா, அது பேசுடா. சவுண்டாக பேசு, இல்லைன்னா கேட்காது. நீ நெக்ஸ்ட்டு உன்னோட பர்ஃபார்மன்ஸ் எப்போ சொல்லு? இப்போ வா. அந்த கேப்பு போட்டு அழகாக இருந்த எங்கே? அந்த கேப் போடு. ராஜஸ்தானில் இருக்கும்போதே இருக்கு. அப்படியா? ராஜஸ்தான் டான்ஸ் தானே இன்னைக்கு? சொல்லு. ஆமாவா? கேமரா பார்த்து இங்கே பார்த்து. ஸ்டெப்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா இல்லையா? சொல்கிறான் இல்லையா? சீச்சோ. ஸ்டோரி டெல்லிங். அடுத்து? ஆமாம், அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் இல்லையா? இப்போ வீட்டுக்கு போயிடலாமா? என்னது கிஃப்ட்ஸா? நெக்ஸ்ட் உனக்கு கிஃப்ட்டு கொடுப்பாங்க. கிஃப்ட்டு சொல்லு. ஸ்டோரி டெல்லிங்கு டான்ஸ் முடித்தோடனே உனக்கு கிஃப்ட்டு தருவாங்க. இங்கே பார்த்து சொல்லு. ஆமாவா? கிஃப்ட்டு வாங்கிடுவியா? கிஃப்ட்டு வாங்கிட்டு கிளம்ப வேண்டியது சொல்கிறான். சரி, அப்பா ஜிம்முக்கு போயிட்டு வரவா? ஏன் சொல்லு. ஏன்னு சொல்லு. சொல்லு. வேணாண்ணா வேணாம். இது நல்லா டான்ஸ் ஆடுவல்ல? சொல்கிறான். நல்லா ஆடுவல்ல? சொல்லு, ஆடுவல்ல? நான் பார்ப்பேன், ஸ்டெப்ஸ் எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? பாரு, பாட்டி கூட சொல்கிறாங்க நல்லா ஆடணும். ஓகேவா? இது பாய் சொல்லு.
போவோம். ஒரு வழியாக வித்திட்டு போயிட்டான் டான்ஸ் ஆடுறதுக்கு. வீட்டில் 2-3 ஸ்டெப்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தான். ஒழுங்காக ஆடுறானா இல்லையான்னு தெரியல. பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு. மத்தியானம் டைம்னால தூக்கம் வேறு அவனுக்கு வந்துட்டு இருந்துச்சு. என்ன பண்ணான்னு தெரியல. போயிருக்கான். ஒயிட் சாக்ஸில் தான் ஆட போனான். ஷூவை வந்து கழட்டிட்டு போயிருக்கான். பார்க்கலாம் எப்படி ஆடுறான் அப்படின்னு. என்னடா இது டான்ஸ் எப்படி ஆடின சொல்லு. டேய் சொல்கிறான் இல்லை ஆப்பிள் ஆத்துன்ற சொல்லு எப்படி ஆடினேன். நல்லா ஆடினியா? சரி ஏ கேக்கு. சரி டக்குன்னு சாப்பிட்டு இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி டாடி ஜிம்முக்கு போகணும். டாடி ஜிம்முக்கு போகணுன்ற டைம் ஆயிடுச்சுடா. ஓ எனக்கு வேணாம். That was a wonderful performance. All UKG students have blossomed beyond mere rhymes and songs, ready to enchant you with their delightful skit titled Singing. Prepare to be amazed as they illustrate the journey of the sea, living all alone by itself. இது நல்லா பண்ண, டான்ஸ் நல்லா பண்ண, ஸ்டோரி டெல்லிங் நல்லா பண்ண, சூப்பர். நெக்ஸ்ட் என்ன இருக்கு சொல்லு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இது பிரைஸ் தான் இருக்கா? என்ன வாங்க? கிஃப்ட்ஸ் வாங்குவா? யார் இந்த மாதிரி போட்டு விட்டா? யார் இந்த மாதிரி போட்டு விட்டா? ஏண்டா உனக்கு அவார்டுலாம் கொடுத்து விட்டா? இவனோட கிஃப்ட்ல தான் இருக்கு. ஏண்டா டேய் வித்யுத் ஓப்பன் பண்ணுமா? அங்கே உனக்கு ஒரு ஃபோட்டோ கொடுத்து சரி கிராஜுவேஷன் கொடுத்தா. ஏண்டா டேய் இந்த கிஃப்ட் நான் எடுத்துக்கவா? நீ எடுத்துக்கிறியா? அவனும் ஓப்பன் பண்ணுறான்டா. இவன் கொட்டிடாத. அப்படியே 2 பேரும் இங்கே பாருங்க.
தலைவன் அவன் கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணது இல்லாமல் அவனோட ஃப்ரெண்டு கிஃப்ட்டே ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணன் கேட்டால் கூட தரமாட்டுறாங்க. லாஸ்ட் பையனெல்லாம் கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணிட்டான். உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? ஏய் என்னடா பாக்ஸா? என்ன பாக்ஸ்? நீனே ஓப்பன் பண்ணிட்டியா? என்ன பாக்ஸ் இது? பென்சில் பாக்ஸா? இவனுக்கு என்ன கிஃப்ட்னு பார்க்கலாமா? ஆதவனுக்கு அவனுக்கு பென்சில் பாக்ஸா? என்ன கலர்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, எது பிங்க் கலர்? என்ன ஃபர்ஸ்ட் எப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு காமிடா. And Dr. Kalam's world record for our astronomic feat of society, the clinical use of 40 drug products in 30 என்ன சந்தோஷம் அவன் மூஞ்சில. Let me make it simple. G-Shock can tell you the clinical use of around 40 drugs. If you ask her, for example, if you ask for paracetamol, she will say it is used to treat fever. If you ask for Diclofenac, she will say it was used to treat muscle pain. Please give a round of applause to welcome G-Shock onto the stage. என்னென்ன இருக்கு காமி? இது என்ன இது சொல்லு. இது எரேசரா? இது எரேசரா? நான் ஸ்கேட் போர்டுல நினைச்சேன். எரேசரா இது? ஓகே. இது ஸ்கேலா? இது ஓபன் பண்ணி பார்க்கறியா? ஏன் சும்மா ஓபன் பண்ணி பார்க்கறியா? அப்ப அதுதான் இது இது ஏன் எரேசரா? சாஃப்ட்னரா? ஏய் சாஃப்ட்னர் வித்யுத் எங்க இருக்கு? அச்சோ கிலோ. ஓ இங்க பென்சில் வைக்கலாமா? ஓ இங்க பென்சில் வைக்கலாமா? அப்புறம் சூப்பர். இது உனக்கு பிடிச்சிருக்கா அந்த gift? யார் தந்தா அந்த gift சொல்லு. மேம் தந்திருக்காங்களா? இது யாரு? உன் ஃப்ரெண்டா? நிதின்யா அக்கா. சரி வாடா, வச்சிட்டு வாடா, கிளம்பலாம். நிதின்யா அக்கா. ஏய் வாடா கிளம்பலாம். சரி நீ ஓட்டிட்டு அப்பா போயிட்டு வரேன். ஓகேவா? நான் கிளம்புவா சொல்லு. என்னம்மா யூடியூப்ல வர்றியான்னு கேக்குறேன். ஆமா பாத்திருக்கியா நீ? இல்லையா? சரி ஜேஎஃப்எம் வியூஸ் சேனல் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வை, அப்பதான் வரும். ஜேஎஃப்எம் வியூஸ் அப்படின்னு சொன்னேன். Have been the pillars of our success. Whether it's a big celebration, especially on annual day. விஜயோட ஸ்கூல் ஃபங்க்ஷனை முடிச்சு நம்ம கிளம்பியாச்சு. இது நல்லா என்ஜாய் பண்ணான், நல்லா டான்ஸ் ஆடினான். ஸோ அவனுக்கு கொடுத்து எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாது. முக்கிய காரணமே வந்து அவங்க டீச்சர்ஸ் தான். ஸோ நீங்கள் வீடியோஸில் பார்த்து வந்துருப்பீங்க. முன்னாடி இருந்து அவங்க சொல்லிக் கொடுக்க இவங்க வந்து அதை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா பண்ணியிருந்தான். அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். எல்லோரும் சேஃபாக இருங்க. ஜேஎஃப்எம் வியூஸ். பை 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 பை. அவன் ஜாலியாக விளாட ஆரம்பிச்சிட்டான். அந்த கிஃப்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை வச்சு அவன் ஜாலியாக விளாட ஆரம்பிச்சிட்டான். நெக்ஸ்ட்டு என்ன, அவன் சந்தோஷமாக அதை விளாண்டுட்டு இருப்பான். நெக்ஸ்ட் நான் ஜிம்முக்கு வேறு போகணும், டைம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நான் ஜிம்முக்கு தாங்க போகிறேன். ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை 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 பை. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. குழந்தைங்க எஸ்எஸ்எல் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பார்க்குறக்கு. பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.